வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் கிருஷ்ணபுரம் என்ற இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முதல் எங்களுக்கு ஆதரவு வழங்குகிற உறவுகளுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு ஒரு விசேஷித்த ஒரு காணொளி தான். என்னென்னா அண்மையில் ஒரு சில நாட்களுக்கு முதல் 3 சில்லு சர்க்கரை நாற்காலியில் 3 சில்லு சைக்கிளில் வலம் வந்த பேசும் பொருளாக மாறியுள்ள அந்த நபர் யாருன்னு பார்த்தா திருச்செல்வம் வந்து அவருடைய அந்த கருத்து வந்து இன்றைக்கு அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து பலம் வந்திருக்கு, பல ஆயிரக்கணக்கான பார்வையாளரை கவர்ந்திருக்கு. அவர் யார், அவருக்கு நாங்கள் எங்களுடைய சேனல் என்ன செய்திருக்கு, 2 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் வந்து என்னென்ன வாழ்வாதார உதவிகளை கொடுத்துருக்கு, அவர் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறார், என்ன நிலையில் இன்றைக்கு அவர் வந்து இந்த கருத்து பகிர்ந்திருக்கிறார். அதால் வந்து பல நாடுகளில் உள்ள எங்களுடைய தாயக உறவுகள், வெளிநாடுகளில் வசிக்கிற உறவுகள் பலர் மன கஷ்டங்களுக்கு ஆளாகி பலர் உதவி வழங்கினவர்களும் அந்த விடயத்தை நேர கண்டறிஞ்சு பதில் காணொளி போட சொல்லி கேட்டிருக்கிறேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து பதிவுகள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அவர்கிட்ட வந்து ஆட்டோ நிற்கிறதாகவும், உழவு இயந்திரம் வச்சிருக்கிறதாகவும், மகன் 10 லட்சம் ரூபா மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கிறதாகவும், அண்ணன் இப்படி வச்சுக்கொண்டு இவர் வந்து தங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரத்தையும் வெளிநாட்டு உறவுகள் வழங்கவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார். தயவு செய்து இவருடைய உண்மை நிலையை அறிஞ்சு எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் தார இந்த காணொளியையும் அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய மாதிரி உண்மை நிலைகளை எடுத்து இன்றைக்கு எப்படி இருக்கிறார், எங்களால் என்ன வழங்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த நாடுகளிலிருந்து உதவி செய்திருக்கிறார்கள்ன்றதை எங்களோட காணொளி மூலம் கொண்டு வரும். வாருங்கள், நாங்கள் கிருஷ்ணபுரம் திருச்செல்வம் இல்லத்துக்கு செல்வோம். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இப்போ திருச்செல்வனுடைய அண்ணனுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் சில விஷயங்கள் கதைச்சி எங்களோட உறவுகளை கொண்டு வர போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். திருச்செல்வண்ணா வந்து இங்கே மலையாளபுரம் கிருஷ்ணபுரம் என்ற இடத்துல வந்து வசிக்கிறார். இவரை வந்து நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு காணொளி ஒன்று பார்த்துருந்து நாங்கள் அதில் சில விஷயங்கள் பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கோம். அது சம்பந்தமாக நாங்கள் கதைப்போம். இவர் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பழைய செஞ்சோலை ரோட்டு, அதாவது வந்து மலையாளபுரத்தால் வந்து கிருஷ்ணபுரத்தில் தான் அண்ணன் வந்து இங்கே வசிக்கிறார். ஏற்கனவே எங்களோட காணொளியில் 2 வருடங்களுக்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்ட காணொலியில் நிரந்தரமாக அவர் சரியான பதிவுகளை சொல்லியிருக்கிறார். எங்கே வசிக்கிறேன்னு சொல்லி தனக்கு என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதையும் எங்களோட காணொளி மூலம் விவரிச்சிருக்கிறார். அப்போ அந்த வகையில் ஒரு சில நாட்களுக்கு முதல் வந்த காணொளிகளில் ஏற்பட்ட அந்த அதிர்வலி என்று சொல்லலாம். இப்போ நாடு பூரா வந்து அதை வந்து பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. அதே நேரத்தில் எங்களுடைய உதயம் யூடியூப் சேனலுக்கு ஊடாக அண்ணன் அதாவது வந்து திருச்செல்வண்ணன் அவர்கள் எங்களுடைய சேனலுக்கு ஊடாக பெற்றுக்கொண்ட நன்மைகளும் அந்த உதவிகளையும் முதல் நாங்கள் கேட்டறிய போகிறோம். அதோடு அவருக்கு என்ன நடந்ததுன்றதையும் நாங்கள் எங்களோட உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு காணொளி மூலம் கொண்டு வருவோம். ஏனெண்டா நானும் ஒரு நீண்ட தூரம் திடீரென்று வெளிக்கிட்டு வந்தபடியே பாரி ஒரு கொடூர வெயிலுக்குள்ளால் வந்தபடியே எங்களுக்கும் வந்து இங்கே களைப்பாக இருக்குது. என்ன அந்த வகையில் வணக்கம் அண்ணன். வணக்கம். இந்த வகையில் நாங்கள் உங்களுடைய சில சிநேகபூர்வமாக நாங்கள் கதைப்போம். எங்களுடைய காணொளி வந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன செய்திருக்கு, என்னென்ன சேவையை செய்து தந்திருக்குன்றதை முதல் எங்களோட உறவுகளுக்கு கொண்டு வருவோம். புறா அடுத்த கட்டம் அடுத்த பிரச்சனையை கதைப்போம். எனக்குன்னா வாழ்வாதாரமாக 2 பால் மாடு தந்தது, மற்றது டொய்லெட் குமட்டை அதெல்லாம் வச்சு தந்தது, மற்றது தண்ணி டேங்கி அதுகளை தந்தது, மற்றது மாட்டுக்கு கொட்டில் போட்டு தந்தது. எங்களுடைய சேனல் வந்து ஆரம்ப காணொலியாக வந்து அண்ணன் அவங்கள நாங்கள் முதல் அறிமுகமாக்கிக்கு ரூபாய் 25,000 வழங்கியிருந்தது. பால் மாடு வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வழங்கியிருந்தது. அதே மாதிரி கொமோட்டுக்கு
லண்டனில் வசிக்கக்கூடிய சதானந்தன் ராகுலன் 2 கறவையின பால் மாடு வந்து வழங்கப்பட்டு அது காணொளி மூலம் இருக்குது. அண்ணனுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய குடும்ப நிலைகள் வந்து தெளிவாக வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்ததாக அண்ணன் அந்த காணொளி மூலம் ஒரு பதிவு வச்சார். நான் டாய்லெட் அதாவது வந்து காலை கடன் கழிக்க முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு கொமோட்டோண்டு செய்திட சொல்லி அந்த வகையில் நாங்கள் பால் மாடு கொண்டு வரைக்க ஞானமுத்தி பரமேஸ்வரி அம்மா வந்து அந்த கூடாரத்தை போட சொல்லி ஒரு 25,000 ரூபாயும் தந்திருந்தது. பிறகு வந்து லண்டனில் வசிக்கக்கூடிய கீதா அக்காவும் திரும்ப ஞானமுத்தி பரமேஸ்வரி அம்மாவனுடைய உதவிகளும் ஊடாக வந்து அவள் ஒரு 75 பேருந்து ஒரு 40,000 உங்களுக்கு பைப் லைனிங் எல்லாம் செய்து தந்து நீங்கள் இலவாக காலக்கடன் கழிக்கக்கூடிய மாதிரி கொமோட்டெல்லாம் வச்சு செய்யப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி பிரான்ஸில் இருக்கக்கூடிய முரளி என்பவருக்கூடாக ஒரு மருத்துவ உதவியும் கிடைச்சி அவை உங்களுக்கு ஒரு நண்பர்களூடாக நீங்கள் போய் அதே விஷயங்கள் இருக்கா சொல்லுங்க. இப்போ என்னென்ன மாதிரி விளக்கமாக இருக்கா சொல்லிவிடுங்க. எனக்கு அவர் உங்களோட ஊடாக ஃபோன் நம்பரை வேண்டி எனக்கு தொடர்பு கொண்டு என்னையே மருந்தெல்லாம் எனக்கு வேண்டி அனுப்பியிருந்தேன். ஒரு 15,000 ரூபாய்க்கு சாமான் வேண்டி 15,000 20,000 சாமான் வேண்டி தந்தவர். அப்போ எங்களை வர சொல்லி அங்கே போட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வராக்குள்ள யாழ்ப்பாணம் வைத்தியசாலை போய் சாவக்கச்சேரியில் குடியாமத்துக்கு இடையில உணாவில்லை வச்சு தந்தவர். மற்றது நீங்கள் அதுவும் எனக்கு தெரியப்படுத்தி இருந்த நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்களும் எனக்கு தெரியப்படுத்தேன். அதே மாதிரி நீங்கள் இந்த உங்களோட பிஜிஆர் சைக்கிளை வந்து அந்த பக்கம் ஏற முடியாதுன்னு சொல்லித்தான் அந்த ஞானமுத்தி பரமேஸ்வரி அம்மாவனுடைய பணமும் கடைசியாக கீதாக்காவனுடைய பணத்தையும் வச்சு தான் கொமோட்டுகளும் பிட் பண்ணி இவருக்கு அந்த தண்ணி கொம்ப்ரஸருக்கு ரக்கணும்னு சொல்லி பைப் லைனிங் செய்து அங்கே பைப்பும் அதை போட்டு உள்ளுக்குள்ளே கொமாட்டும் போட்டு அந்த வண்டில் சில ஆகிறதெல்லாம் இரவிரவாக செய்து தந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதுகளை ஏற்படுத்தினது. அப்போ இது வந்து எங்களுடைய உதயம் யூடியூப் சேனலால் அண்ணன் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் அவர் வடம் பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் எங்களோட மண்ணிலே வாழுகிற ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறாருன்றதை வெளிநாட்டில் உள்ள உறவுகள் எங்களோட காணொலிகளை பார்த்த உடனே வந்து இவருக்கான துரிதகதி வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்த நாங்கள் எங்களால் தரப்பட்ட வாழ்வாதாரங்களுக்கு இன்னும் நடந்தது. வாழ்வாதாரம்னா ஒரு மாடு செத்துட்டு ஒரு மாடு அப்போ நீங்கள் வரக்கூட இதில் கதவு இல்லாமல் இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாட்டை விற்று போட்டு தான் அந்த 2 கண்டையும் மாட்டையும் விற்றுட்டு தான் இந்த கதவுகள் செய்து போட்டு, இல்லாட்டி மழை காலத்தில் எனக்கு அங்கே நான் படுக்கிற அறையில் வந்து தண்ணி வந்துடும் அதுக்கெல்லாம் போட்டேன்னா தந்த இதில் வந்து 1 ரூபாய் எடுத்து நாங்கள் சாப்பிடையில் ஆனால் எங்களுக்கு உண்மையிலே பயன்படுத்தி தான் இருக்கிறோம். இல்லை நாங்கள் 2 மாடும் கறவைன மாடு அது ஏசி கலப்பு அதனால் அதுன்ற பொறுமதிகள் எங்கேயோ இருந்தது. அதில் கண்டுத்தாச்சு ஒரு கணக்கான பால் எடுத்து கொண்டுன்றது என்னென்ன 3 லிட்டர் ஒவ்வொரு பாலும் எடுத்து மாடு கண்டு நாங்கள் கொஞ்ச நாளையில மாடு கண்டு போட்டு கொஞ்ச நாள் 2 மாடும் கண்டு போட்டு 2 மாடும் கண்டு போட்டு தொடர்பு படுத்தி சொல்லலாம் இல்லையா போனது மாடு 2 மாடும். அப்போது 2 கண்டும் அந்த கண்டுக்கு ஒரு கண் இதாகிட்டுது. அப்போ அந்த நோய் ஒன்று வந்திருந்தது. அப்போ அந்த இதில் நான் அந்த மாட்டை பிடிச்சி கொடுத்துட்டு தான் நான் எனக்கு இது தேவைப்பட்டதை அப்போ டக்குன்னு கதவை போடணும். இப்போ அதுவும் இருந்து செத்து போச்சுன்னா ஒரு புரோசனம் இல்லாமல் போகின்ற ரீதியில் 260க்கு விற்றணும். அந்த 2 கண்டும் சின்ன கண்டுகள் தானே கண்டுக்குட்டிகள் வளர்த்துருந்தா இவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி தான் 2 மாடும் இங்கே வந்தது. ஆனால் அது அந்த இதை பாதிப்பு இல்லாமல் போயிருந்தா இவர் வேறு லெவலுக்கு வந்திருப்பேன். என்னென்னா அது இல்லை அது மாடு வருத்தம் மழைகள் அதனால தான் அதை கொடுத்தது. ஆனால் உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் அடுத்த கட்டம் கொண்டு போகாமல் நீங்கள் வீட்டின் பாதுகாப்புக்காக அந்த மாட்டை நீங்கள் விற்று போட்டு அந்த காசு எடுத்து போட்டபடியாக உங்களுக்கு வாழ்வாதார நெருக்கடி திரும்பவும் வந்திருக்கும். அப்போ நீங்கள் பிறகு அந்த கச்சாந்தோட்டங்கள் அதுகளெல்லாம் செய்கிறேன்னு சொல்லித்தான் இதை பண்ணீங்க. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் எப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இப்போ நாங்கள் உங்களை வந்திருக்கிறோம் உங்களோட குடும்பங்கள் நீங்கள் இப்போ தற்போது இருக்கிற நிலை வந்தேன்னா எனக்கு ஒரு கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எனக்கு ஒரு கடை உண்டு. முக்கியமாக எனக்கு ஒரு 26 வயசு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய கரை சேர்க்கணும். அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்போ அந்த எனக்கு அப்படி ஒரு கடை உண்டு. நாங்கள் வந்த நேரம் காணொலிக்குள்ள தங்கச்சி வேற இல்லை. அப்போ இல்லை போலோட கஞ்சி என்ன இல்லை தங்கச்சி இருந்தது நாங்கள் வெளிக்காட்டு இல்லை தங்கச்சி அது என்ன தெரியல. இப்போ தங்கச்சி இருக்குன்னு சொல்லி இப்போ தான் வெளிநாடு இப்போ 26 வயசா. அப்போ எனக்கு அந்த கடையும் ஒன்று இதை போட்டு வந்து எனக்கு அந்த மோட்டரில் இயங்குற பெட்டியில் இயங்குற பைக்கில் ஒன்று எனக்கு கட்டாயம் தேவை. நான் போக்குவரத்து செய்து அது வியாபாரத்தை பயன்படுத்த
உங்களோட வாழ்வாதார நெருக்கடியில் இப்போ எங்களால் வந்து ஓரளவுக்கு வந்து எத்தனை லட்சம் கிடைச்சிருக்குமான்னு நினைக்கிறீங்க? 5.5 லட்சத்துக்கிட்ட கிடைச்சிருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் கொண்டு போகணுமன்றது பயத்தின் நிமித்தம் நீங்கள் மாட்டை விற்று வீட்டுக்கு கதவை போட்டபடிங்க. உங்களுக்கு 2 ஆம்பளை புள்ளிகள் இருந்த 2 பேருக்கும் எத்தனை வயசில் இருக்கணும்? ஆனால் ஒரு தான் படித்து கொண்டு இருந்தவன் நான் வரைக்க அவர் இப்போ படிப்பை விட்டுட்டு தமையனுக்கு பீஸ் அடித்து அவனுக்கு அந்த முள்ளந்தண்டு பிரச்சனை, அவர் வேலை செய்யலாது. அதை தானே இந்தியாவுக்கு கொண்டு போய் வந்து முந்தி அந்த காணொலியில் பழைய காணொலியில் பதிவில் இருக்குது. அவருக்கு செய்தும் அவருக்கு அந்த வெயிட்டான வேலையில் செய்ய இயலாது. அப்போ இப்போ அவர் கடைசி தம்பி யார் வந்து கூலி பண்ணையில் வேலை செய்கிறேன். இப்போ தம்பிக்கு எத்தனை வயது? அந்த தம்பி கடைசிக்கு 17 வயசு. 17 ஓயல் எழுதினவன் இல்லை இப்போ இந்த என்ன பிரச்சனை, எனக்கே மாதம் 25,000 ரூபா வேணும் பம்பஸுக்கு. அப்போ அந்த ரீதியில் வீட்டுக்காரை உழைச்சி பொருளாதாரத்தை கொண்டு உங்களுக்கு அண்ணன் யாராவது ஓட்டோ எடுத்து தந்தவங்களோ? இல்லைண்ணா, ஓட்டோ வசதிகள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட இந்த பால் மாட்டை விற்று இதுதான் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு இப்போ நீங்கள் திடீரென்று வந்து இப்போ உலகம் சர்வதேசம் உலகத்தில் நீங்கள் பல மூலையிலும் உங்களை தெரியக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது. ஒரு காணொளி மூலம் வந்து நீங்கள் அதில் கவலைப்பட்டு ஒரு கதையொன்று சொல்லி கொண்டிருந்தபடியே எங்களுக்கு அந்த வாழ்வாதாரங்கள் எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரியும் மற்றது தலைவரங்களை அப்படி வளர்த்து விடையிலன்றதில் இந்த அதிர்வு வந்து வெளிநாடுகளில் இரவு 12:45க்கு மட்டும் ஒரு 7-8 பேருக்கு மேலே நான் விடியும் மட்டும் நித்திரது உங்கள் ஏனென்றால் அந்த அன்னைக்கு நீங்கள் உதவி செய்திருக்கின்ற எனக்கு இந்த வீடியோ காணொலிகள் உங்களோட குடும்ப வரலாறுகள் எல்லாம் அடித்து கிராம உத்தியோகத்தர் பிரிவிலிருந்து பிள்ளைகளுக்கு எத்தனை வயது என்னென்ன மாதிரி என்ற டீட்டெயில் முழுக்க இங்கே அனுப்பியிருக்கிறேன். அப்போ ஏன் அண்ணே அப்படி செய்கிறார், அதுக்கு நீங்கள் பதில் வீடியோ போடுங்கொண்டு அப்போ விடிய காலமையில் நான் அப்படியான ஒரு நிலையில் இவரோட நான் தொடர்பு கொண்டு அன்னையருக்கா போட்டு வருவோம். ஜான் புதுக்காட்டு சந்தியில் வரையக்கில் உங்களுக்கு பால் மாடு தந்திருந்த சதானந்தன் ராவலன் ஐயா தொடர்பு கொண்டார். அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்துறாங்க. அதை ஏன் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார், அதை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகரையெல்லாம் போய் இப்படி வந்து ரோட்டில் வந்து வேறன்ற ஒரு கேள்வி. இப்போ நான் உங்களுடைய நுழைவாய்க்குள்ளே வந்த அந்த மோட்டார் சைக்கிள் விடைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ தகவல்கள் வேறு இடங்கள்ல இருந்து பிழையாகவும் போகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னுண்டா, உங்களுக்கு சரியான விவரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி விட்டீங்கன்னா எங்களுக்கு அந்தந்த சூழலில் கதை எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இப்போ எதிர்நோக்கி இவங்களை இப்போ சமூக வலைதளத்தில் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன். பாராடிலாம் பிஜேடின்னு போகிறோம். எந்த இடத்துல? பரந்தன் இல்லையா? இல்லை இங்கே வயலஸ் அடிக்கிட்டேன். இந்த ஏனையில் வயலஸ் அடியில் இருக்காண்டு. அப்போ அதில் போன இடத்த நானும் பொடியல் கொஞ்சம் மதுபானம் அதெல்லாம் பண்ணி தந்தேன். அப்போ நானும் குடிச்சிட்டு பிஜேடி எடுக்க வந்து கேட்டாங்க. சைக்கிளை பற்றி தான் கதைச்சேனா இதில் இந்த உலக்கி ஏலாது நெஞ்சு உரையை கொடுத்து அவர் பாராடிக்கிட்டா நின்றவர். அப்போ அவர்கிட்ட சைக்கிளுக்கு கதைச்சிருந்தேன். அப்போ சரி எடுக்க. அப்போ நான் சொன்ன சமூக வலைதளங்களில் போடாதீங்க, தனிப்பட்ட ரீதியாக அதையும் செய்தால் நல்ல மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அவர் இப்படி வர மட்டும் நானும் எதிர்பார்க்கல. உண்மையான என்னோடய கஷ்டம் அந்தளவுக்கு கதைக்க வச்சுட்டு அந்த மன வேதனை தான் என்னை இதுன்ட்டு அதில் அவங்க போட்டதுக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதான் பிரச்சனை. எனக்கு உதவிட்டு கேட்டதும் எனக்கு வெற்றி சைக்கிள் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டது. அவங்க இப்படி சமூக வலைத்தளங்களில் போட்டு இப்படி இதுன்றாங்க. 4 நாட்டிலிருந்து இந்த உதவிகள் கிடைக்க பெற்றிருக்கு. அப்போ உதவி செய்த ஆக்களுக்கு உதவி செய்யாத ஆக்கள் காணொலியை அனுப்பி நீங்கள் இங்கே பெருசாக தாய பூமியில் உள்ள ஆக்களுக்கு உதவி செய்கிறீங்கள் இங்கே வரங்க அந்த ஆள் அப்படி அந்த சைக்கிளில் திரிஞ்சு இவ்வளவு கஷ்டத்தோடு கிடக்குதுண்டு காணொலிகள் போன பிறகு தான் எங்களுக்குள்ளே வந்தது. இப்போ திருச்செல்வண்ணையும் ஆரண்டு தெரிய வேண்டியும் திரும்ப வந்துட்டது. இப்போ திருச்செல்வண்ணைக்கு வாழ்வாதாரங்கள் வழங்கினாக்கள் அவசரமாக என்ன போய் இந்த பதில் காணொலி என்று போடுங்க. ஏனென்றா எங்களோட வாழ்வாதாரம் உண்மையாக வழங்கப்பட்டிருக்கு. அதில் அவர் வாழ்ந்தும் இருக்கிறார். இல்லை நிச்சயம் அது எனக்கு கிடைச்சதும் தான். அது நான் மறைச்சி வச்சு கொண்டு போடையில் எனக்கு அந்த டைமுக்குள்ளே எனக்கு அந்த வியட்டின் வெயிலுக்கு பொறுக்கி சைக்கிள் ஓடையெல்லாம் நெஞ்சு உண்மையாக வேதனை அந்த இதில் தான் அந்த ஆதங்கமான இதில் கதைச்சிட்டேன். இப்போ நீங்களும் இதை நினைக்கிறீங்களா? உங்களை வேணுமென்று சொல்லித்தான் இந்த வலையதளத்தில் போட்டதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன முடிவுண்டு எனக்கு அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நீங்கள் இப்படி கொண்ட போட்டபடியா நீங்கள் ஒரு தனிநபருக்கு போட சொல்லி இருக்கிறீங்க. போட்டவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க. அவருக்கு என்னத்தை நான் சொல்கிறேன்னு தெரியல. உங்களை புலையான பாதைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கேட்டது தான் நான் மட்டும் சொன்னதும் உண்மைதான். அவர் உங்களோட அனுமதியோட அந்த வீடியோ செய்தார். நான் இப்படி எல்லா இடத்துக்கும் பரவுண்டு எனக்கும் தெரியாது. தனிப்பட்ட ரீதியா இது ஒரு ஆளுக்கு வாட்ஸ்அப் போடுறேன்னு சொல்லி அப்போ எனக்கு அப்படிதான் இதெண்டு செய்யுது. அது அண்ணனுக்கு முழுமையாக வந்து 3 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளை, 4 பிள்ளைகள். மூத்தவர் நாங்கள் காணொளி போட்ட டைமிலேயே அது அண்ணன் சொல்லிட்டார் திருமணம் முடிச்சிட்டாருன்னு சொன்னான். அப்போ இந்த பிள்ளை வந்து திருமணம் முடிக்கல காமெண்ட்ஸில் வேலைகிறார். அப்போ இது இப்போ உங்களோட வைஃப் வந்து அந்த முதல் வேலை செய்த காயில்ஸில் வேலை செய்கிறார். அப்போ மற்றவங்க படித்து கொண்டு இப்போ இன்றைக்கு என்ன இந்த ஒரு இப்போ என்னென்னா அந்த போராளிகள் இப்படி எங்களது தாயகத்துக்காக பிள்ளைகளை கொடுத்த மாவீர குடும்பங்களுக்காக வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் தாங்கள் ஒரு வேலையை செய்து இன்னும் ஒரு வேலையை மேலதிகமாக செய்து அந்த பண உதவிகளை அனுப்பினோம். அப்போ இந்த உதவிகள் அனுப்பப்பட்டும் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு நாங்கள் எங்களோட காணொளி மூலம் உலகுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். நீங்கள் வாழ்கிறதும் உங்களோட கடமை என்று சொல்லி இப்போ இன்றைக்கு வெளிநாடுகளில் உள்ள உறவுகள் கொந்தளிப்பு ஏற்பட்டு என்னட்ட வந்து கேட்டுக்கொண்டு நிற்கணும். அந்த அண்ணன் ஏன் அப்படி ஒரு முடிவை எடுத்து கதைச்சார், அவர் போராளியாக இருந்தவர் ஏன் அப்படி கதைச்சார், அவருக்கு அந்த நாங்கள் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படையில இல்லாத இந்த சேனல் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையா, அப்போ நான் ஒரு பொய்யான வேலையை செய்தேனா, இதனால் நான் வந்து உங்களை கண்காணிக்கலை என்று சொல்லியும் குற்றம் சாட்டினோம். அப்போ 1 வருஷத்துக்கு மேலேயா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஃபோன் தொடர்பு இல்லாமல் இருந்தது. நான் ஒரு 5 மாதம் அல்லது 5 மாத லிமிட்டிலே ஒரு நாள் நாம் வரைகளை இங்கே கேட்டுகள் திறந்திருந்தது. அப்போ நாம் வந்து அதால் வந்து பின்னுக்கு போய் பார்த்தேன். மாட்டு கூடாரம் இல்லை, அது கனகாலமாகவே அது பிடுங்கப்பட்ட மாதிரி அடையாளம் இருந்தது. அதை வந்து நான் ஒரு அக்கா ரோசியக்காக சொல்லி போட்டு சீட்டை அதை கலட்டி தானே இதுக்கு போட்டோம். அப்போ அதை நான் சொல்லி போட்டு போயிட்டேன். குறைகளோட தொடர்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கு. அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களோட விடயம் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் செய்தது நியாயபூர்வமானதா அல்லது தவறானதா, அந்த இந்த விடயத்துக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்னென்னா தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா எனக்கு அந்த பெட்டி சைக்கிள் தேவைன்றதால நான் போட்டது அது நிச்சயம் உண்மை. அதை தவறுதெல்லாம் எப்படி போட்டது அது நான் கேட்குறது என்னென்னா, இப்போ எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் செய்தது இந்த வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகும் உங்களுக்கு எதுக்குமே தரையிலேண்டு நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஆக்களை வந்து குற்றம் சொல்லி அதில் வந்து நீங்கள் வந்து கதைச்சிருக்கிறீங்கள். அந்த உறவுகள் வந்து கேட்கணும் வாழ்வாதாரம் எங்களோட சேனல் உங்களுக்கு வழங்கினதா இல்லையா, அப்போ நீங்கள் கதைச்சது நியாயமா நியாயம் இல்லையான்றதை அதில் அந்த அந்த சொல்ல பயன்படுத்திட்டாது எனக்கு அந்த சொன்னாலும் அந்த இந்த வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றது. ஆனால் நீங்கள் புலம்பெயராக்களை குற்றஞ்சாட்டி இருக்கிறீங்க. ஆனால் அந்த தவறுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா உங்களோட கருத்து வந்து ஒரு எல்லா இடமும் சுற்றி ஒரு உங்களையும் ஒரு குற்றவாளியாக ஆக்கிட்டு எனக்கு முதல் செய்த வாழ்வாதாரம் அவங்களுக்கு நான் இப்போ மன்னிப்பு அதை அப்படி ஒரு இதாக போட்டுறேன்னு சொல்கிறது, அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதோட இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், அது எனக்கு இந்த வெயிலுக்கு நின்ற ஒரு பிரச்சனை. மற்றது நான் அந்த அது சரி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ நீங்கள் கதைச்சிட்டீர்கள், நான் தவறுதெல்லாம் நீங்கள் கதைச்ச விடயத்துக்கு நீங்கள் இந்த உங்களுக்காக உதவி வழங்கப்பட்ட பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் நீங்கள் ஒரு பொதுவான ஒரு என்னுடைய கருத்து பிழையானதுன்றது நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்குறீங்க. அப்போ இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு வழங்கப்படுற உதவிகளை நாங்கள் தடை செய்ய போகிறது இல்லை, சரிதான். உங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் உங்கள்கிட்ட நேரடியாக வந்து கதைச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் உங்களுக்கு 3ஆம் தடவையாக காணொலி போடைகளை தான் அந்த பைப்லைனிங்கும் கொமாட்டும் அது நீங்கள் இப்போ வாக்கு மூலமாக சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நாங்கள் இப்போ பழைய காணொலிகளை நாங்கள் இனி அதில் நாங்கள் சேர்க்க விரும்பலை. ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த அண்ணன் சொல்லிட்டார், பால் மாடு வழங்கப்பட்டிருக்கு, கொமாட் ஃபிட் பண்ணியிருக்கு, தண்ணி லைன் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. போதும் நீங்கள் வலையத்தளத்தில் வந்து உங்களோட காணொலி தான் ஃபுல்லாக வெளிவந்தோன்னு இருக்கு. இதுகளை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தரம் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலையா, என்னென்ன நீங்கள் இப்படி சொல்லி போட்டீங்கள், இப்படி வந்திருக்குது, இது உண்மையா பொய்யா, ஏன் இப்படி சொன்னீங்கள்னு ஒரு தரம் கேட்கலையா? ஒரு சில பேர் கேட்டவங்க வெளிநாடுகள் இருந்து கேட்டவே வெளிநாட்டிலேருந்து கேட்டவங்க. அப்போ இதை வெளிப்படுத்துனது நீங்கள் நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றது இதை மாதிரி உதவியல் கிடைக்காம உள்ளவங்களும் கிடைச்சவங்களுக்கும் உண்மையிலேயே கஷ்டத்துக்குள்ள இருக்கிறவங்க உண்மை. இதை நீங்கள் வந்து நேர்மத்திறனாக உங்களுக்கு கிடைச்ச வாழ்வாதாரங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். புலம்பெயர் உறவுகளுக்கு தவறுதலாக ஏற்பட்ட இதுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பும் வந்து கேட்டுறீங்கள். இதுதான் திருச்செல்வனுடைய நிலப்பாடு. அவருடைய மனைவி வந்து
இங்கே காவல் சில வேலை செய்கிறார், பிள்ளை ஒன்று காமன் சில வேலை செய்து, மகன் கோழிப்பாமில் வேலை செய்கிறான். இந்த சூழ்நிலையில் அண்ணன் இப்படி இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லி போட்டார், வெளியில் போனதால தான் அந்த பிரச்சனை இருந்தது. நானும் இவர் இப்படி செய்வேன் நானும் யோசிக்கல, அதுக்கு அவரையும் நான் தப்பு சொல்ல இல்லாது, உலகத்தில் வாழ்கிற மக்களையும் தப்பு சொல்ல இல்லாது. என்னுடைய கஷ்ட நிலைமை தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்னைய விட்டு எங்களோட உறவுகள்கிட்ட நாங்கள் இதிலிருந்து கேட்டுக்கொள்கிறோம்டா, எங்களோட காணொளி மூலம் வந்து உதவிகள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கிறீங்க. தயவு செய்து உங்களுக்கு கஷ்டம் உண்டு வார சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட என்ன பெற்றுக்கொண்ட நாங்கள் என்று சொல்லி போட்டு வேறு ஆகள்கிட்ட உதவி கேளுங்க. இப்போ திருச்செல்வண்ணன் அங்கே ஏற்பட்ட அந்த கருத்து வந்து இன்றைக்கு உலகத்தமிழரை திரும்பி பார்க்க வச்சு ஒரு கொந்தளிப்பு நிலையம் ஏற்படுத்தி இருக்குது. இப்போ அவர் ஒரு பக்கம் தான் சொல்கிறதை நியாயப்படுத்தினாலும் இன்னும் ஒரு பக்கம் பாரதூரமான பிள்ளையாக காணப்படுது. அப்போ தனக்கு கிடைச்சது தான் வாழ்வாதாரம். ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உதவிகள் வழங்கப்பட்டு புலம்பெயர் உறவுகள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அவருக்கு இருந்த சூழ்நிலையில் சொல்லி ஓகேன்னா நன்றி. என்னென்று சொன்னால் யாரும் உதவி செய்கிறத நாங்கள் தடுக்க போகிறது இல்லை. இப்போ இதில் நாங்கள் திடமாக சொல்லிட்டு போகிறோம். உங்களுக்கு வாரது உங்களுக்கு வேறும், அது யார் யூஎஸ் தந்தானே யார் தந்தாலும் பிரச்சனை இல்லை. எவையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தாயா கடமைகளில் இருந்து வார நீங்கள் உண்மைகளை சொல்லிக் கொண்டு போங்கடம் மற்ற போராளிகளுக்கும் வந்து இதில் பாதிப்பு. நீங்கள் இப்போவும் வந்து சரியான ஒரு சூழ்நிலை சொல்லாட்டிக்கு இப்போ எனக்கு ஒரு டீட்டெயில் வந்து பெரிய அளவில் வந்திருக்கு. குடும்ப டீட்டெயில் ஃபுல்லாக அடித்து விட்டுருக்குறாங்க. அப்போ இதில் அப்போ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கள்னு இல்லை, உண்மையை நாங்கள் பேசிக்கொள்வோம். சரி, மற்றது என்னென்னா இன்னொரு இது வந்து போட்டிருக்காங்களாம், என்னோட வாகனம் நிற்கிது, டிராக்டர் நிற்கிது. அதை நீங்கள் சொல்லுங்கள், வெளியாக்கள் அதுக்கு ஒரு தகவல் வடிவாக சொல்லுங்கள். இல்லை அதுக்கு நான் உலக நாட்டை அவங்களுக்கு சொல்லணும். ஏன்டா என்னையே ஃபோன் பண்ணி கேட்டவங்க, எப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ணி அடிக்கிருக்காங்க. எனக்கு அப்படி எனக்கு டிராக்டர் வாகனம்லாம் அன்றைக்கிட்டா அது என் பேருக்கு ஒருக்கா அந்த கமெண்ட் அடித்தவங்க எனக்கு ஒரு வந்து மாற்றி தந்தீங்கன்னு சொன்னால் நான் எவன் டைமே இந்த உதவியுமே கேட்க மாட்டேன். எனக்கு தயவுசெய்து அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு இதாண்ட பதில். உங்களுடைய காணொலியில் முழுமையான விவரங்களை பழைய காணொலியில் பார்க்குறேன்டா. இதே மாதிரி உதயம் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் அண்ணனுக்கு 2 தடவை காணொலி போட்டிருக்கோம். இது 3வது தடவை இப்படி ஒரு தவறுதல் வந்ததுக்காக நாங்கள் இதை உறுதிப்படுத்தி உலகெங்கும் பார்க்குற புலம்பெயர் நாடுகளில் வசிக்கிற எங்களோட தாய உறவுகளுக்கு நாங்கள் இதை கொண்டு வரோம். எனக்கு இந்த வீடியோவை பார்த்து உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 076 18 57 383 076 18 57 383 இந்த 383 திருச்செல்வண்ணனுடைய இல்லத்திலேருந்து விடைபெற போகிறோம். அவருடைய சில கருத்து தவறாக வந்து வெளியில் வந்ததால் அதை வந்து வலைத்தளங்கள் ஊடாக பரப்பி எங்களோட தாய விடுதலைக்காக செயல்பட்ட போராளிகளை வந்து அதுக்காக உதவி வழங்குகிறவர்களையும் அவமானப்படுத்தும் வகையில் வந்து சில காணொளி வந்து வலைத்தளத்தில் வெளியாகியிருந்தது. இதை நாங்கள் உண்மையான விடயத்தில் வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி அவர் தன்னுடைய குடும்பத்தோடு தான் இப்போவும் வசித்து வருகிறார். அவர்கிட்ட வந்து உளவு இயந்திரமும் இல்லை, 3 வீல் ஓட்டோவும் இல்லை. அவருடைய மகன் கோழிப்பாம்பில் வேலை செய்கிறார், மற்ற மகள் காவன்சில் வேலை செய்து, மற்றது அம்மா அக்கா வந்து இதில் காவல்சில் வேலை செய்கிறதுன்றது உண்மையான தகவல். இந்த தகவல் அடிப்படையில் அவர் நிரந்தரமாக தனக்கு அமைக்கப்பட்டு கொண்ட இல்லத்திலே தான் வசிக்கிறார். தற்போது அவர் வந்து சொல்லிட்டார், தன்னோட நண்பர்கள் சேர்ந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையானதால் அதில் வந்து இவரும் வந்து கேட்ட உடனே தவறுண்டவர் சொன்னது பிழையண்டு தான் அந்த தவறுக்கு மன்னிப்பும் பொதுமக்கள் அதாவது வந்து எல்லார்ட்டையுமே வந்து கேட்டுக்கொள்வோம். மற்றது அவருடைய ஒரு உண்மையாக ஒரு பாதிக்கப்பட்டவரை வந்து எங்கே காணொளி செய்யணுமன்றதை செய்யாமல் அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த நரம்பு தளர்ச்சிக்கு போக்குறதுக்காக அருந்தப்பட்ட மதுபானத்தின் கூடாக வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ள அந்த வார்த்தை தவறு வந்து வலைத்தளங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. எல்லார்ட்டையும் நாங்கள் கண்காணிக்கலைன்னு சொல்கிறீர்கள். நாங்கள் ஒரு மனிதனை வெளியில் கொண்டு வரது எங்களுடைய கடமை. வாழ்ந்து வரலாற்று நீதியாக தங்களோட குடும்பங்களுக்காக பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டியது அவையன்ற கடமை. சில பேர் வந்து புலத்தனமாக நடந்து கொள்வதற்கு நாங்களும் அதுக்கு மனம் பிறந்துட கொண்டு கேட்டு இந்த காணொலியை நீங்கள் அதிகமாக பகிருங்கோ. 2 நாளையில் முதல்வனாக வலம் வந்தவர் தான் திருச்செல்வனுடைய உண்மையான சரியான பதிவை இன்றைக்கு தந்திருக்கிறார். நாங்கள் இன்னும் சில வினாடிகளில் வந்து எங்களோட காணொளி வலம் பெற இருக்கிறது. பலர் வந்து வெளிநாடுகளில் இருந்து என அழைப்பு ஏற்படுத்தி உடனடியாக நீங்கள் போங்கன்னு ஏனைய செயல்பாட்டாளருக்கும் இது பாதிப்பாக இருக்குது, மற்றவர்களுக்கு வழங்கப்படுற உதவிகளெல்லாம் நிற்க போது அவர் சரியோ புலையோ ஒரு போராளியாக இருந்தவர் எதையுமே திரையில் என்று சொன்னது போல் தந்தது காணாதென்று சொல்லாமல் திரையில் நான் அப்படி வாழ்ந்தேனான் இப்படி வாழ்ந்தேனான்றதுக்கு நீங்கள் ஒரு
சரியான பதில் காணொளி ஒன்று போட சொல்லி கேட்டிருந்தேன். மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.